ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கிறிஸ்டலைன் சாலிட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ அயானிக்ஸ் ஃபஸ்ட்டு வந்து கிளாசிஃபிகேஷன் இது வந்து எப்படி 4 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. அயானிக் சாலிட், கோவேலன்ட் சாலிட், மாலிகுலர் சாலிட், அப்புறம் மெட்டாலிக் சாலிட். ஸோ மாலிகுலர் சாலிடில் பார்த்திங்கன்னா 3 டைப்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்ப்போம். அயானிக் சாலிட் தான் என்னது? அயானிக் கிறிஸ்டல்ஸ் வந்து எதனால் உருவாயிருக்குன்னு பார்த்திங்கன்னா கேட்டையான், ஆனையான். ஸோ இந்த கேட்டையான் அண்ட் ஆனையான் வந்து எப்படி ஒன்றுக்கு ஒன்று டுகெதராக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து இந்த அயான்ஸ்க்கு நடுவில் இருக்கும். ஸோ இந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸை வந்து மேக்ஸிமைஸ் பண்ணுறதுக்காக என்ன ஆகும்னா, அதாவது ஆப்போசிட் சார்ஜஸ் தானே அட்ராக்ட் ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது கேட்டையான்ஸை வந்து நிறைய ஆனையான்ஸ் சரௌண்ட் பண்ணியிருக்கும். அப்போ என்ன ஆகுது, அங்கே எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அந்த கேட்டையானுக்கு ஆனையானுக்கு நடுவில் இன்க்ரீஸ் ஆகுது. அப்படி அது வந்து ஒன்றா ஒரு ஸ்ட்ராங் பாண்ட் வந்து அங்கே க்ரியேட் ஆகுது இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்னால். ஸோ அதே மாதிரி ஆனையான்ஸும் நிறைய கேட்டையான்ஸ் வந்து சரௌண்ட் பண்ணியிருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கனால அதெல்லாம் ஒன்றுக்கு ஒன்று ரொம்ப ஸ்ட்ராங் பாண்டோட ஒன்றா இருக்குது. ஸோ இந்த அயானிக் கிறிஸ்டல்ஸ் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஒரு டெஃபினைட்டான கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் இருக்கும். கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் டெஃபினைட்டாக இல்லாதது மட்டும் இல்லாமல் அந்த சாலிட் வந்து ஒரு கியூபிக் க்ளோஸ்டு பேக்காக இருக்கும். ஸோ க்யூப் ஷேப் அண்ட் க்ளோஸ்டு பேக்கிங்காக இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து சோடியம் ப்ளஸ் அயான்ஸ், அப்புறம் குளோரின் மைனஸ் அயான்ஸ் வந்து இதுக்கு எக்ஸாம்பிள். அதாவது சோடியம் குளோரைட் கிறிஸ்டல் வந்து இதுக்கு எக்ஸாம்பிள். ஓகே, இப்போ இதனுடைய கேரக்டர்ஸ்லாம் அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அயானிக் சாலிட்னாலே அதுக்கு வந்து ஹை மெல்ட்டிங் பாயிண்ட் இருக்கும். எப்படி இருக்கும்? ஹை மெல்ட்டிங் பாயிண்ட் இருக்கும். இது எலக்ட்ரிசிட்டியை வந்து கண்டக்ட் பண்ணாது. ஏன்னா அந்த அயான்ஸ் வந்து இப்போ அயான்ஸ் ஃப்ளோ ஆச்சுன்னா தான் அங்கே வந்து சார்ஜ் ஃப்ளோ ஆகும் இல்லையா, எலக்ட்ரிசிட்டி ஃப்ளோ ஆகும். ஸோ இங்கே வந்து ஒரு ஸ்டேபிளான பொசிஷனில் இருக்கனால அது வந்து ஒரு லேட்டிஸ் பாயிண்ட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா, அது எந்த பாயிண்டில் அந்த அயான்ஸ் இருக்கோ அதுதான் லேட்டிஸ் பாயிண்ட்டு. ஸோ அப்படி இருக்கனால அதில் வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து நம்மளுக்கு ஃப்ளோ ஆகாது. ஆனால் இது வந்து எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும். எப்போன்னு பார்த்திங்கன்னா இது வாட்டரில் டிசால்வ் ஆகி இருக்கும்போது அந்த அயான்ஸ் வந்து ஒரு சொல்யூஷன் மால்டன் ஸ்டேட்டில் இருக்கும்போது ஃப்ரீயாக மூவ் ஆகும் இல்லையா. ஸோ அப்போ இது வந்து எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும். அதே மாதிரி இது வந்து இது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும்னு பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்னால் மட்டும்தான் இந்த அயானுடைய பொசிஷனை வந்து மாற்ற முடியும். ஸோ அந்த அளவுக்கு வேறு எதுவுமே வந்து இதில் சேஞ்ச் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு இது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இதில் செகண்ட் டைப் பார்த்திங்கன்னா வந்து கோவேலன்ட் சாலிட். கோவேலன்ட் சாலிடில் வந்து இது வந்து ஒரு 3 டைமென்ஷனல் நெட்வொர்க்காக இருக்கும். ஸோ இந்த கோவேலன்ட் சாலிட்ஸாக இருக்கிறது எல்லாமே 3 டைமென்ஷனல், அதாவது 3D ஸ்ட்ரக்சராக இருக்கும். இது வந்து கோவேலன்ட் பாண்ட்னால் ஒன்றா இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் டைமண்ட் பார்த்திங்கன்னா அது என்னது, ஒரு 3D ஸ்ட்ரக்சர். அதே மாதிரி சிலிக்கான் கார்பைடு இதெல்லாமே. இந்த கோவேலன்ட் நெட்வொர்க் கிறிஸ்டல் இருக்குது இல்லையா, ஸோ இந்த கோவேலன்ட் பாண்டு இருக்கக்கூடிய கிறிஸ்டல்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதே நேரத்தில் அதுக்கு ஹை மெல்ட்டிங் பாயிண்ட் இருக்கும். ஆனால் அது வந்து ஒரு புவர் தெர்மல் கண்டக்டராக இருக்கும். அதாவது எலக்ட்ரிசிட்டியும் ஈஸியாக கண்டக்ட் பண்ணாது, ஹீட்டையும் வந்து கண்டக்ட் பண்ணாது. அடுத்தது மாலிகுலர் சாலிட்ஸ் பார்க்கும்போது மாலிகுலர் சாலிட்டோடைய கான்ஸ்டுவன்ட்ஸ், அதாவது இது எதனால் உருவாயிருக்குன்னு பார்த்திங்கன்னா நியூட்ரல் மாலிக்யூல்ஸ்னால. ஸோ இப்போ பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிறதும் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கிறதும் ரெண்டு மாலிக்யூல்ஸுமே ஈக்குவல் அமௌண்ட்டில் இருக்கும். ஸோ அந்த இது வந்து இப்போ நியூட்ரல் ஆகிடும் இல்லையா, அந்த மாதிரி இது நியூட்ரல் மாலிக்யூல்ஸ்னால உருவாயிருக்கும். இதுக்கு வந்து லோ மெல்ட்டிங் பாயிண்ட், லோ பாய்லிங் பாயிண்ட் தான். இது வந்து வேண்டர் வால்ஸ் ஃபோர்ஸ்னால் வந்து ஒன்றா இருக்கும். ஸோ மாலிக்யூல்ஸ் வந்து வேண்டர் வால்ஸ் ஃபோர்ஸ்னால் வந்து ஒன்றா இருக்கும். இந்த மாதிரி இருக்க மாலிகுலர் சாலிட் வந்து எப்போவுமே வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அப்புறம் இது வந்து எலக்ட்ரிசிட்டியும் கண்டக்ட் பண்ணாது. இதை வந்து 3 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. என்னென்னு பார்த்திங்கன்னா நான் போலார் மாலிக்யூல்ஸ், போலார் மாலிக்யூல்ஸ், அப்புறம் ஹைட்ரஜன் பாண்டட் சாலிட்ஸ் அப்படின்ட்டு. சாரி, அது மாலிக்யூலில் சாலிட். நான் போலார் மாலிகுலர் சாலிட், போலார் மாலிகுலர் சாலிட், அப்புறம் ஹைட்ரஜன் பாண்டட் இருக்கும். ஓகே, ஸோ இவங்க வந்து ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க இல்லையா, கிராஃபைட். ஸோ கிராஃபைட் பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் உங்கள் கையில் பென்சில் வச்சுருந்துருக்கலாம். ஸோ அப்படி அந்த பென்சிலில் இருக்குது இல்லையா டிப், அது வந்து கிராஃபைட் தான். இது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இது எதனால் பேப்பரில் வந்து இப்படி வச்சோடனே அந்த ஒரு பிளாக் கலர் நம்ம எது எழுதுகிறோமோ அது எழுதுது இல்லையா. ஸோ அப்படி இருக்கிறது இது கூட வந்து ஒரு மாலிகுலர் பாண்டிங்கான எக்ஸாம்பிள் தான். ஸோ இது வந்து லூப்ரிகன்ஸில் வந்து யூஸ் பண்ணுறாங்க இந்த கிராஃபைட்டை.
ஃபார் எக்ஸாம்பிள் அதாவது பைசைக்கிள் செயின் அந்த ஆயில் போடுவோம் இல்லையா அதில். அது ஏன் அப்படின்னா இது வந்து இதனோட நேச்சரே எப்படின்னா இது வந்து சாஃப்டாக ஸ்லிப்பரியாக இருக்கும், அதாவது வழுக்கிக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அதுதான். இதுக்கப்புறம் வந்து நான் போலார் மாலிகுலார் சாலிட். நான் போலார் மாலிகுலார் சாலிட் வந்து இந்த நான் போலார் மாலிகுலார் சாலிடில் வந்து இந்த மாலிக்யூல்ஸ் எந்த மாதிரியான ஃபோர்ஸ்னால ஒன்றா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வீக் டிஸ்பர்ஷன் ஃபோர்ஸ் அப்படி இல்லைனா லண்டன் ஃபோர்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து லோ மெல்ட்டிங் பாயிண்ட் தான். ஸோ மாலிகுலார் சாலிட்ஸ்னாலே என்னது லோ மெல்ட்டிங் லோ பாயிலிங் பாயிண்ட். ஓகேவா, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து லோ மெல்ட்டிங் பாயிண்ட் இருக்கும். இது எப்போவுமே வந்து லிக்விட் அப்புறம் கேஸ் ஸ்டேட், அதாவது ரூம் டெம்பரேச்சரில் வந்து அப்படி தான் இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நாப்தலின். அதாவது ஸோ இந்த நாப்தலின் பால்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இப்போ வந்து நம்ம பீரோவில் ஸோ நம்ம ட்ரெஸ்ஸஸ் கூடலாம் வைப்போம் இல்லையா. ஸோ அது வந்து ரூம் டெம்பரேச்சரில் என்ன ஆகும், சாலிட்லேருந்து டைரெக்டாக கேஸ் ஸ்டேட்க்கு போகக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள்னால் நம்ம 5th ஸ்டாண்டர்ட்லேருந்து படிக்கிறது வந்து நாப்தலின். ஸோ அது வந்து இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு வந்து போலார் மாலிகுலார் சாலிட்ஸ். ஸோ இந்த போலார் மாலிகுலார் சாலிடில் வந்து அந்த மாலிக்யூல்ஸ் ஒன்றுக்கு ஒன்று போலார் கோவலன்ட் பாண்ட்ஸ்னால வந்து ஒன்றா இருக்கும். இது வந்து டைபோல் இன்ட்ராக்ஷன். இதுக்கு வந்து அது வந்து ஒன்றா இருக்குது இல்லையா. இந்த போலார் கோவலன்ட் பாண்டிங்கில் வந்து போலார் மாலிகுலார் சாலிடில் வந்து ஒரு டைபோல் இன்ட்ராக்ஷன் வந்து அதில் இருக்கும். இதில் வந்து ஹை மெல்ட்டிங் பாயிண்ட்ஸ் இருக்கும். இந்த நான் போலாரை விட போலார் மாலிகுலார் சாலிடில் வந்து ஹை மெல்ட்டிங் பாயிண்ட் இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து இப்போ சாலிட் கார்பன் டை ஆக்சைடு இல்லைனா சாலிட் அமோனியா NH3. நெக்ஸ்ட் வந்து ஹைட்ரஜன் பாண்டட் மாலிகுலர் சாலிட். ஹைட்ரஜன் பாண்டட்னால என்னது, இதில் இந்த கான்ஸ்டியூவன்ஸ் வந்து ஹைட்ரஜன் பாண்டிங்னால வந்து டுகெதராக இருக்கும். இது வந்து ஜென்ரலாக சாஃப்டாக இருக்கும் ரூம் டெம்பரேச்சரில். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து சாலிட் ஐஸ். ஸோ சாலிட் ஐஸ்ன்றது வந்து H2O. ஸோ இதுக்கப்புறம் வந்து இதுக்கு எக்ஸாம்பிள் குளுக்கோஸ் யூரியா கொடுத்துருக்காங்க. அடுத்தது மெட்டாலிக் சாலிட். ஸோ மெட்டாலிக் சாலிட்னாலே அதனுடைய பாண்டிங் வந்து மெட்டாலிக் பாண்டிங் தான். ஸோ இந்த மெட்டாலிக் சாலிடில் வந்து அந்த லேட்டிஸ் பாயிண்ட் இருக்குது இல்லையா, லேட்டிஸ் பாயிண்டில் வந்து பாசிட்டிவ் மெட்டல் அயான்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஸ்பேஸில் வந்து ஸோ இப்படி இருக்குன்னா அந்த லேட்டிஸ் பாயிண்டில் வந்து இதில் வந்து பாசிட்டிவ் அயான்ஸ் இருக்கும். அதே மாதிரி இதுக்கு கீழே இது எல்லாமே வந்து மெட்டாலிக் பாண்டிங்கில் இது. ஸோ இப்போ வந்து இந்த ஸ்பேஸ் இருக்குது இல்லையா, இந்த ஸ்பேஸ் இது இன்க்ளோஸ் ஆகிடும். ஸோ இந்த ஸ்பேஸ் இருக்குது இல்லையா, இந்த ஸ்பேஸில் என்ன இருக்குன்னு பார்த்திங்கன்னா வந்து க்ளவுட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து இது வழியாக பாஸ் ஆகும் இந்த ஸ்பேஸில். ஸோ இப்படி இருக்கிறது தான் வந்து மெட்டாலிக் சாலிட். இது வந்து எப்போவுமே ரொம்ப ஹார்டாக இருக்கும், ஹை மெல்ட்டிங் பாயிண்ட் இருக்கும். மெட்டாலிக் சாலிட் வந்து எலக்ட்ரிசிட்டியும் சரி தெர்மல் அதாவது ஹீட்டும் சரி ரொம்ப நல்லாவே கண்டக்ட் பண்ணும். இது வந்து ஒரு பிரைட் லஸ்டர் இதில் இருக்கும், ஒரு பிரைட் கலர்டாக இருக்கும். மெட்டல்ஸ் அப்புறம் மெட்டல் அலாய்ஸ் வந்து இந்த மாதிரியான சாலிட்ஸாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து காப்பர், அயன், ஜிங்க், சில்வர், கோல்டு, அப்புறம் இது எல்லாமே வந்து மெட்டாலிக் சாலிட்ஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா வந்து கிறிஸ்டல் லேட்டிஸ். கிறிஸ்டல் லேட்டிஸ்னால் என்ன, யூனிட்ஸ்லாம் என்ன. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கிறிஸ்டலைன் சாலிட், இப்போ வந்து நம்ம என்னென்ன கிறிஸ்டலைன் சாலிட்ஸ் இருக்குது ஸோ அதெல்லாமே பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த கிறிஸ்டலைன் சாலிட் வந்து அதில் ஒரு டெஃபனைட் பொசிஷனில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ், அயான்ஸ் இல்லை மாலிக்யூல்ஸ் வந்து இருக்க முடியும். இது வந்து ஒரு 3 டைமென்ஷனல் பேட்டர்னில், அதாவது 3D ஸ்ட்ரக்சரில் வந்து இருக்கும். கிறிஸ்டலைன் சாலிட்னாலே 3D ஸ்ட்ரக்சர். ஸோ இது வந்து ஒரு ரெகுலர் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய அதே ஸ்ட்ரக்சர் இங்கே பக்கத்துலேயும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ரெகுலரான அரேஞ்ச்மெண்ட்டை நம்மளை இதில் வந்து பார்க்க முடியுது இல்லையா. இந்த மாதிரி ஒரு ரெகுலரான அரேஞ்ச்மெண்ட் இதில் இருக்கும். அப்படி இருக்கும்போது இதில் இந்த பாயிண்ட் இருக்குது இல்லையா, இதுதான் வந்து கிறிஸ்டல் லேட்டிஸ். ஓகேவா. இப்போ the regular arrangement of these species throughout the crystal is called crystal lattice. ஸோ இதே மாதிரி ரெகுலராக இது வந்து அதாவது சேம் டைப்பாக வந்து இது அரேஞ்ச் ஆகிட்டே போகிறது தான், இதுதான் வந்து கிறிஸ்டல் லேட்டிஸ். ஸோ இதில் ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து இப்போ ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு இல்லையா, இந்த ஒரு க்யூப் இருக்குது இல்லையா,
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கியூப் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு கியூபாக இருக்குது. அதே மாதிரி இங்கே இன்னொரு கியூப் இருக்குது இல்லையா, இதே மாதிரி இங்கே நிறைய ரிப்பீட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ இதுதான் வந்து என்னென்னா யூனிட் செல் இது. ஸோ இதுக்கு பக்கத்துலேயும் இதே மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, இதுக்கு பக்கத்துலேயும் இருக்குது, இதுக்கு பக்கத்துலேயும் இருக்குது இல்லையா. இது எல்லாமே வந்து ஒரு யூனிட் செல். இந்த பாயிண்ட் தான் வந்து லாட்டிஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ ஒரு கிறிஸ்டலில் வந்து நிறைய யூனிட் செல்ஸ் வந்து அதில் இருக்கும். இன்னொன்றுமே வந்து அது பக்கத்தில் இருக்கக்கூடிய யூனிட் செல் கூட வந்து டைரக்ட் காண்டாக்டில் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி இப்போ ஒரு பார்ட்டிக்கல் இருக்குது இல்லையா, ஒரு யூனிட் செல், அது வந்து ஒரு பார்ட்டிக்கலாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். இப்போ அதை சுற்றி இருக்கிற அந்த நெய்பரிங் பார்ட்டிகல்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து அந்த பார்ட்டிக்கலினுடைய கோஆர்டினேஷன் நம்பர். இப்போ வந்து இது வந்து ஒரு க்யூப்னு சும்மா கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதை சுற்றி இதுக்கு மேலே ஒரு க்யூப் இருக்கும், இதுக்கு இங்கே ஒரு க்யூப் இருக்கும், இது இங்கே ஒரு க்யூப் இருக்கும். ஸோ இது வந்து மேலே, இது வந்து இந்த சைடில், அப்புறம் இதுக்கு பின்னாடி ஒன்று இருக்கும், இதுக்கு கீழே ஒன்று இருக்கும், அடுத்தது இதுக்கு முன்னாடி ஒன்று இருக்கும் இல்லையா. இப்போ இதுதான் வந்து இதனுடைய கோஆர்டினேஷன் நம்பர். ஓகேவா. அந்த மாதிரி எத்தனை நெய்பர்ஸ் ஒரு பார்ட்டிகுலர் சுற்றி இருக்கோ அதுதான் வந்து கோஆர்டினேஷன் நம்பர். ஒரு யூனிட் செல்லில் வந்து 3 எட்ஜ் லென்த் இல்லைனா லேட்டிஸ் கான்ஸ்டன்ட் இருக்கும். எட்ஜ் லென்த் லேட்டிஸ் கான்ஸ்டன்ட் வந்து அதை நம்ம எப்படி டினோட் பண்ணுறோன்னா ABNC, அப்புறம் அதனுடைய ஆங்கிளை வந்து நம்ம ஆல்ஃபா பீட்டா கேமான்னு வந்து டினோட் பண்ணுறோம். ஸோ இப்போ இதுதான் வந்து எட்ஜ் லென்த்து. ஸோ இந்த பக்கம், அதாவது நம்மளை பாயிண்ட் பண்ணுற மாதிரி இருக்கு இல்லையா, இது வந்து A. அடுத்தது இதுக்கு இப்படி மேலே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறது இது வந்து C, அண்ட் இது வந்து B. ஓகேவா. இப்போ இந்த ஏக்கும் பிக்கும் இருக்கிறது வந்து அந்த ஆங்கிள் வந்து ஆல்ஃபா, A அண்ட் B. ஸோ A-B லைனில் இப்படி இருக்கு இல்லையா, இது வந்து ஆல்ஃபா. பீட்டான்றது வந்து பிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது, கேமான்றது சிக்கு ஆப்போசிட். அப்படியே அந்த லைனுக்கு ஆப்போசிட் இருக்க ஆங்கிள்ஸ் வந்து ஏ ஆல்ஃபா, பிக்கு வந்து இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது இங்கே பீட்டா, இது வந்து சிக்கு இங்கே ஆப்போசிட்டில் இருக்கிறது வந்து கேமா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு இதிலே வந்து நம்மளுக்கு 2 டைப்ஸ் ஆஃப் யூனிட் செல் இருக்குது, ப்ரிமிட்டிவ் அப்புறம் நான் ப்ரிமிட்டிவ் யூனிட் செல். ஓகே. ஸோ நான் இதுக்கு வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் மட்டும் தந்துடுறேன். ப்ரிமிட்டிவ் நான் ப்ரிமிட்டிவ் அப்படின்றது தான் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் யூனிட் செல். ஒரே ஒரு லேட்டிஸ் பாயிண்ட் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ப்ரிமிட்டிவ் யூனிட் செல். இங்கே வந்து கார்னரில் மட்டும்தான் வந்து லேட்டிஸ் பாயிண்ட்ஸ் இருக்கும். ஆனால் இங்கே கார்னரில் மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக வேறு ஏதாவது, இப்போ இங்கே வந்து கார்னர்ஸில் மட்டும்தானே நம்மளுக்கு லேட்டிஸ் பாயிண்ட் இருக்குது. ஸோ அது தவிர நம்மளுக்கு வேறு எங்கேயுமே இல்லை இல்லையா. ஸோ இப்போ இதுலேயும் வந்து கார்னரில் மட்டும்தான் இருக்குது. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா சென்டரில் ஒன்று இருக்குது. ஸோ இப்படி இருந்துச்சுன்னா இது வந்து நான் ப்ரிமிட்டிவ் யூனிட் செல். ஓகேவா. ஸோ இதில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. அது என்னென்னு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இதை கண்டினியூ பண்ணலாம்.